உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உண்மையாவே இந்த லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் நடக்குமா? இந்த 2025ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? கண்டிப்பா இந்த ஆண்டு லாக்டவுன் வரது வாய்ப்பு கிடையாது. யாரும் பயப்படவும் தேவையில்லை. அந்த கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்றும் வரதுக்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு கிடையாது. மீண்டும் ஆண்ட கட்சியை ஆளுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஸோ தற்சமயம் நமக்கு கிடைச்ச அந்த பிரசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் ஆண்ட கட்சியை ஆளுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றதான் பிரசனம் சொல்லுது. உண்மையாவே இந்த பிரசன்னத்தால என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும் சார்? ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள், குழந்தை இருக்கா இல்லைன்றது ஜாதகத்தில் தெரியாது. அந்த நேரத்தில் இந்த பிரசனம் பார்க்கலாம். உண்மையாவே திருமணம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணுமா சார்? இந்த 10 பொருத்தம் பார்த்தா பண்ணுவான் பெரும்பாலும். அது தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 10 ஜாதகம் பாருங்கன்னா ஒரு 7 ஜாதகம் ஃபெயிலியர் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த முகூர்த்த லக்னத்தை குறிக்கும் போது சரியான முகூர்த்த லக்னம் குறிக்கணும். எப்பவுமே திருமண பொருத்தம் பார்க்குறதும் பெண்ணுக்கு தான் பார்க்கணும். முகூர்த்த லக்னம் குறிக்கிறதும் பெண்ணுக்கு தான் குறிக்கணும். ஸோ இந்த 2025ல இந்த தங்கத்தோட நிலவரம் என்னவா இருக்கும் சார்? இப்போ ஒன்று அடுத்த ஒரு சித்திரை மாசத்துக்குள்ளாரியே ஏறக்குறைய 10 ரூபா வந்துடும் ஒரு கிராம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகியல் ஜோதிடர் முருகர் துணை பாலு அவர்கள் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. இவரை பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நம்மளோட ஆதன்ல இன்னைக்கு தான் வந்து நம்ம கூட வந்து இவர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இவர்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறமா. உங்களுக்கும் மாதன் நேயர்களுக்கும் நல்லா இருக்கும். வணக்கம்மா. நீங்க அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய முருகருடைய பக்தர்களா இருக்கட்டும், நாடி பிரசன்னம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை நம்மளோட மக்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, 2026ல யாருடைய ஆட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த வருஷம் 2025ல நிறைய மாற்றங்கள் வரும். முக்கியமா வந்து லாக்டவுன்லாம் வரும். நிறைய பேர் வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க. நிறைய பேருக்கு அது ஒரு வகையான பயத்தை உருவாக்கி இருந்தது. ஸோ உண்மையாவே இந்த லாக்டவுன் அப்படிங்கிற விஷயம் நடக்குமா? இந்த 2025ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது? இந்த லாக்டவுன்ற பற்றி நிறைய பேர் தப்பான ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து லாக்டவுன் வராது இந்த வருஷத்தில். ஸோ மறுபடியும் எங்கே ஒரு கொரோனா மாதிரி ஒரு நோய் வந்து மறுபடியும் எங்கே லாக்டவுன் ஆகி நம்மளாம் முடையணும்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை நம்மளை அறியாமல் சில பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஆண்டு லாக்டவுன் வரது வாய்ப்பு கிடையாது. யாரும் பயப்படவும் தேவையில்லை. அதே மாதிரி அந்த கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்றும் வரத்துக்கான வாய்ப்பும் இந்த ஆண்டு கிடையாது. அதனால் அதை சார்ந்தும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயல்பான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஒன்றும் பயம் இல்லாமல் வரலாம். ஓகே. இந்த 2025 எவ்வளோ முக்கியமான ஒரு வருடமா இருக்கோ அதையும் தாண்டி 2026 ரொம்ப ஒரு முக்கியமான வருடமா பார்க்கப்படுது. ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும். நிறைய பேரால வந்து சொல்றது நம்மளால கேட்க முடியுது. உண்மையாவே அந்த வருடம் என்ன மாதிரியான மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம்? இப்போ எல்லாரும் என்னன்னா ஆட்சி மாற்றம் எதிர்பார்க்குறீங்க. இது வந்து எப்படின்னா அந்த நேரத்தில் தேர்தல் எப்போ நடக்குது, அந்த தேதி, யார் யார் முதல்வர் கேண்டிடேட், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பிரசனத்தை வச்சு அதை வச்சு பார்க்கும்போது மீண்டும் ஆண்ட கட்சியை ஆளுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இது வந்து ஒரு பாதி வச்சுக்கலாம். இருந்தாலும் தேர்தல் தேதியும் அந்த களத்தில் யார் யார் முதல்வர் வேட்பாளர்கள் இதை வச்சு நம்ம முடிவு எடுக்கலாம். ஸோ தற்சமயம் நமக்கு கிடைச்ச அந்த பிரசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது மீண்டும் ஆண்ட கட்சி ஆளுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்றதான் பிரசனம் சொல்லுது. இருந்தாலும் பார்ப்போம், இன்னும் காலம் இருக்குது. தேர்தல் அறிவிக்கிட்டோம், முதல்வருடைய கேண்டிடேட் யாரான்னு சொல்லிட்டோம், அவரோட ஜாதகத்தை ஒப்பிட்டு நம்ம மேலும் சொல்லலாம். பிரசன்னம் அப்படிங்கிற பட்சத்துல முன்னாடியே நடக்க போகிறத கணிக்கிறதுக்கான ஒரு பெரிய சக்தி வந்து பிரசன்னத்துக்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாவே இந்த பிரசன்னத்தால என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ண முடியும் சார்? இப்போ ஜாதகத்துல தெரியாத பல விஷயங்கள், ஜாதகத்துல கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பிரசன்னம் பார்த்துக்கலாம். இப்போ ஒருத்தவங்க வந்து குழந்தை இருக்கா இல்லைன்றது ஜாதகத்துல தெரியாது. ஜாதகம் பார்க்கும்போது அங்கே ஒரு சரியான நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் இந்த பிரசனம் பார்க்கலாம். பிரசனம் நிறையா விழிக்குது. உங்களுக்கு இப்போ வெத்தலை பிரசனம் இருக்குது, சோழி பிரசனம் இருக்குது, கோச்சார பிரசனம் இருக்குது, நீங்கள் வர நேரத்தை வச்சு பார்க்குற பிரசனம் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரசனம் இருக்குது. ஒரு ஜோதிடரும் ஒவ்வொரு விஷயத்தை கையாளுவாங்க. நாடி பிரசனம் ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஜாதகத்தை விட ஜாதகத்தில் பார்க்க முடியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பிரசனம் நமக்கு உதவும். இப்போ இந்த பிரசனத்தை வச்சு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்,
எதிர்காலத்தில் என்ன நடக்குன்றத கூட நம்ம துல்லியமாக எடுக்கலாம், ஓகே. தாராளமாக செய்யலாம். பிரசனம் ஜாதகத்தை விட 100% பலன் கொடுக்கும் நமக்கு. இப்போ பிரசன்னம் அப்படிங்கிற பட்சத்துல இத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்தந்த பிரசன்னத்தை பார்த்தோம்னா நமக்கு துல்லியமா ஒரு விடை கிடைக்கும் அப்படின்னா அது ரொம்ப துல்லியமா கிடைக்கிறதுனா எந்த பிரசன்னம்? எல்லா பிரச்சனையும் துல்லியமாக கிடைக்கும். ஓ. எல்லா பிரச்சனையும் துல்லியமாக கிடைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வெத்தலை பிரசனமோ இல்லை சோழி பிரசனம் பார்க்கணும்னா அதுக்கு காலையில் 12 மணிக்குள்ளே தான் பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்க்கக்கூடாது. நார்மல் பிரசனம் அப்படின்றது நீ எப்போனாலும் பார்த்தலாம், அது நேரங்காலம் கிடையாது. அதனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அது வெத்தலை பிரசனமாகட்டும் சோழி பிரசனமாகட்டும் கால நேரம் தவறிடும் உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த 12 மணிக்குள்ளே பார்க்குறது வெத்தலை பிரசனத்துக்கும் சோழி பிரசனத்துக்கும் நல்லது. அதை தாண்டி அவங்களுக்கு நார்மல் பிரசனம் நீங்கள் வர நேரத்தை போட்டு நம்ம பார்க்குறது, ஜாமக்கோல் பிரசனம்னு இருக்குது அதை பார்க்குறது, இல்லை உங்களால் ரேண்டமாக சில நம்பர் சொல்லுவோம், சில நம்பரை சொல்லி அந்த நம்பருக்கு உண்டான கிரகங்களை அந்த கட்டத்தில் அடைச்சி அதுக்கான விடையை எடுக்கலாம், அந்த மாதிரி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரசனத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஜாதகத்துல பார்க்க முடியாத விஷயங்களை கூட பிரசன்னத்துல ரொம்ப துல்லியமா சொல்ல முடியும் அப்படின்னு தாராளமா. அதுக்கான காரணம் என்ன? ஏன் ஜாதகத்துல இருக்கிறத விட இதுல நம்ம துல்லியமா பார்க்க முடியும்? உங்க மைண்ட் செட், பிரசன்ட் ஆஃப் மைண்ட் ஒன்று இருக்குல்ல. இப்போ நீ ஜாதகம் பார்க்கும்போது தசாபுத்தி பார்க்கணும், அந்தரம் பார்க்கணும், சூட்சம பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கணும். அப்போ கோச்சாரம் பார்க்கணும். அப்போ நமக்கு அந்த இடத்துல சில விஷயம் தெரியாது, நம்ம புரிய வராது. இப்போ நம்ம தசா நம்மளை இயக்குதா கோல்சாரம் இருக்குதா ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா ஒரு கேள்வி, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாத கேள்வி கேட்பீங்க. அந்த நேரம் வர நேரத்தை வைத்து அது சோழி பிரச்சனமாக இருக்கலாம், வெற்றிலை பிரச்சனமாக இருக்கலாம், ஜாமக்கோலாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனத்தை அந்த நேரத்தில் போடும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய காலம் இதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ திருமணம் அப்படின்னு நீங்க பேசியிருந்தீங்க. திருமணம் அப்படிங்கிற பட்சத்துல எல்லாரும் சொல்லுவாங்க 10 பொருத்தம் பக்காவா இருக்கான்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு. உண்மையாவே இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா ஜாதகம் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா மனசு ஒன்று சேர்ந்துருச்சு ஜாதகம்லாம் தேவையில்லை அப்படிம்பாங்க. உண்மையாவே திருமணம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்கணுமா சார்? இப்போ காதல் அப்படின்றதுக்கு அனுமதிக்கிறதே ஜாதகம் தான். இப்போ எல்லாராலையும் காதலை ஈடுபட முடியாது. இப்போ காதல் அனுமதிக்கிறதுக்கும் காதல் திருமணம் பண்ணுறதுக்கும் ஜாதகம் நமக்கு அதில் அனுமதி இருக்கணும். உங்களுக்கு காதல் திருமணம் நடக்குன்னு விதி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். சில பேர் 2-3 காதல்லாம் பண்ணுவாங்க, எல்லாமே ஃபெயிலியர் ஆகினே இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த காதல் சம்மந்தப்பட்ட பாவகம், அதாவது 2, 7, 5 தொடர்பு அது கெட்டு இருக்கும். இந்த பாவகம் கெட்டு இருக்கும்போது அவர் அட்டக்கத்தி மாதிரி ஒரு காதல் பண்ணுவாங்க, ஃபெயிலியர் ஆகும், கொஞ்ச நாள் தேவதாசா வாழ்வாங்க, மறுபடியும் அடுத்த காதல் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 2, 5, 7, 10 சம்மந்தம் வரும்போது இந்த பாவம் நல்லா இருந்ததுன்னா அவங்க திருமணம் முடிச்சுடுவாங்க. கெட்டு போயிருந்து அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ஆகிடும் அந்த காதல். அப்போது நீங்கள் காதல் திருமணம் பண்ணுறதுக்கும் அந்த விதி உங்களுக்கு வரணும். அப்போ நீங்கள் திருமண பொருத்தம் பார்க்குறீங்களா பார்க்கணுமா, காதல் நீங்கள் பண்ணிட்டீங்க, உங்கள் ஜாதகம் உங்களை அனுமதிச்சிருச்சு, நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பெற்றவங்களா பார்த்து பண்ணுறாங்க. இப்போ 10 பார்த்து பண்ணும்போது இந்த 10 பொருத்தம் பார்த்து தான் பண்ணுவாங்க பெரும்பாலும். அதை தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. பொருத்தம் பார்க்க வேண்டாம், 10 பொருத்தம் பார்க்காதீங்க. பொருத்தம் பார்க்க சொல்ல 10 பொருத்தம் பார்க்குறது அப்படின்றது இன்றைய நடைமுறை காலகட்டத்தில் ஒத்து வரல. அது சரிங்களா? ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 10 ஜாதகம் பாருங்கன்னா ஒரு 7 ஜாதகம் ஃபெயிலியர் ஆகுது இந்த 10 பொருத்தம் பிரச்சனையால். அப்போ 10 பொருத்தம் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னா அந்த கட்ட பொருத்தம்னு சொல்லுவோம். இந்த கட்ட பொருத்தத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அப்போது இந்த திருமண வாழ்க்கை நல்லா ரன்னிங் ஆகுமா, இவங்களுக்கு புத்திரஸ்தானம் இருக்குதா, இந்த மாதிரி விஷயம்லாம் கட்ட பொருத்தம். இப்போ உங்களுடைய ஜாதகம் ஒரு பெண்ணோட ஜாதகமும் ஒரு ஆணோட ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ நட்சத்திரம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க எந்த நட்சத்திரம் பிறந்திருக்கலாம், விட்டுடுங்க. இப்போது உங்களுடைய பிறந்த ஜாதகமும் ஒரு பெண்ணோடைய ஜாதகத்தையும் இணைச்சி வச்சு பார்க்கும்போது இந்த கிரகம், அதாவது இந்த ஆண் ஜாட்டில் உள்ள எனிமி கிரகமும் அந்த பெண் ஜாட்டில் உள்ள எனிமி கிரகம் உன்னோட தொடர்பு கொள்கிற ஜாதகத்தை இணைக்கக்கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நல்லா, இப்போ ஒரு மேஷ வீட்டில் ஒரு சனி பகவான் இருக்கார் வச்சுங்களேன், அதே மேஷ வீட்டில் ஒரு செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இது ஒரு உதாரணத்துக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம இணைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாயும் சனியும் பகை அப்படிம்பாங்க. அப்போ பகையினும் இந்த 2 தான் இணைக்கும் போது கண்டிப்பாக அவங்க கீரியும் பாம்பமாக தான் வாழ்வாங்க. ஸோ 2 பேர் சண்டை வந்துனே இருக்கும். அப்போ இந்த மாதிரி கிரகங்கள் இப்போது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன்னா, ஒரு ஆண் ஜாதகத்தில் ரிஷப வீட்டில் ராகு இருக்கார். இப்போ அதே இடத்துல இன்னொரு ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த ஜாதகத்தையும் இணைக்கக்கூடாது. அப்போது ஒரு எளிமை பிளாட்டை எந்தெந்த கட்டத்தில் அடைச்சிருக்கிறாங்களோ அந்த ஜாதத்தை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவர்கள் எளிய முடியுமா இருப்பாங்க. இந்த இடத்துல 10 பொருத்தம் கிடையாது, 20 பொருத்தம் பார்த்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ இது பிரியுமா பிரியாதா அப்படின்றது என்னன்னா, சில ஜாதகத்தில் 2 தர அமைப்பு 3 தர அமைப்பு சொல்லியிருக்கோம். இதை நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது பார்த்துணும். நீங்கள் இந்த ஜாதகருக்கு எத்தனை தாரம் இருக்குது, இவர் ஒரு தாரத்துடைய வாழ்க்கை வாழ்வாரா, இல்லை இந்த திருமணத்தை அடுத்தது நகர்த்துவாரா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்கணும். அப்போது ஒரு ஜாதகத்துக்கு ஒரு தாரம் தான் இருக்குது அப்படின்னா இந்த 2 ஜாதகமும் சண்டை போட்டுனே வாழும், பிரியவும் முடியாது, பிரியவும் மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கை முழு சண்டை இருந்துனே இருக்கும். இப்போ இதே இந்த 2 பேர் ஜாதகத்துலேயும் 2 தார அமைப்பு இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் வாழ்ந்துட்டு மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ இந்த 10 பொருத்தையும் தாண்டி கட்ட பொருத்தம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும்.
அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்க போகும்போது இந்த தம்பதிகள் இணைந்து வாழ்வார்களா, அதை ஃபஸ்ட்டு கேட்டுங்க. இவருக்கு 2ஆம் திருமண வாழ்க்கை இருக்கா இல்லை முதல் திருமண வாழ்க்கை ரன்னிங் ஆகுமா இப்படின்னு கேட்டுங்க. புத்திரஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. இந்த மாதிரி விஷயங்களை பாருங்கள். நீங்கள் 10 பொருத்தத்தை பாருங்கள். ஆனால் அதை விட முக்கியமாக கட்ட பொருத்தம் பாருங்கள். நீங்கள் பொண்ணு பார்க்குறதாலும் சரி, பையன் பார்த்தாலும் சரி, அவருக்கு ஒரு திருமணமா 2 திருமணமா தெளிவாக கேட்டுங்க. இப்போ ஒருவேளை 2 திருமணம் அப்படின்னா அந்த காலகட்டத்துக்கு தெரிஞ்சுங்க. இப்போ திருமணமாகி ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான தசை வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வெயிட் பண்ணணும். போய் ஒரு 25 வயசு ஒரு பையன் திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு 2ஆம் திருமணத்துக்கு உண்டான தசை வருது அப்படின்னா தயவு செய்து அந்த 5 வருடம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணணும் அப்படின்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். இல்லை நான் இப்போ தான் பண்ணுவேன் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த 5 வருடம் கழிச்சு 2ஆவது திருமணத்துக்கு உண்டான தசை வரும்போது உங்களை அறியாமலே பிரச்சனை ஏற்படுத்தி பிரிவினையை கொடுத்துரும். அப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட மகனுக்கோ மகளுக்கோ நீங்கள் ஜாதகம் பார்த்து முன்னாடி பொருத்தம் பார்த்து முன்னாடி இவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்போது நமக்கு யார் எது மனைவியாக வரப்போகிறாங்க கணவராக வரப்போனால் ஜாதகமே காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? இவங்களுக்கு 2 திருமணமா ஒரு திருமணமான்றது ஜாதகமே காட்டி கொடுத்துரும். அப்போ 10 பொருத்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை, உங்களுடைய மகன் ஜாதகத்தையோ உங்கள் மகள் ஜாதகத்தையோ ஒரு தடவை சுய பரிசீலனை பண்ணிங்க. இவரோட வாழ்க்கை ஒரு திருமணத்தோட குழந்தை குட்டிட பெற்று சந்தோஷமாக இருப்பாங்களா, இல்லை இடையில ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம், இல்லை இவருக்கு ஒரு திருமணத்துக்கு நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்கன்னா நீங்கள் பொறுத்தையுமே பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? பொறுத்தையும் பார்க்க தேவையில்லை, தாராளமாக கட்டி வைக்கலாம். இல்லை இந்த ஜாதகத்துக்கு 2 திருமணம் 3 திருமணம் இருக்குன்னு தலையில் தெரிந்துன்னா 20 பொருத்தம் பார்த்தாலும் நிற்காது. அதனால தான் சொல்கிறேன், பொருத்தம் அப்படின்றது ஒரு 5% தான் பார்க்கணும். உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை கட்ட பொருத்தத்தை பார்த்து திருமணம் பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் முடிச்சிட்டோம், பண்ணிட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டிங்க, வேறு வழி நம்ம அடுத்த ஆப்ஷன் தான் தேடுவோம். மனுஷனோட விதி தப்பு பண்ணுறது தான் மனிதனோட இயல்பு. தப்பு செய்ய பிறந்தவன் தான் மனிதனே. தப்பு பண்ணிட்டோம், வேறு என்ன ஆப்ஷன் அப்படி பார்க்கும்போது சில அந்த முகூர்த்தம் சொல்லுவாங்க, இந்த முகூர்த்த லக்னம் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த முகூர்த்த லக்னத்தை குறிக்கும் போது சரியான முகூர்த்த லக்னம் குறிக்கணும். இந்த முகூர்த்த லக்னம் யாருக்கு குறிக்கணும் அப்படின்னா பெண்ணுக்கு தான் குறிக்கணும். எப்பவுமே திருமண பொருத்தம் பார்க்குறதும் பெண்ணுக்கு தான் பார்க்கணும். முகூர்த்த லக்னம் குறிக்கிறதும் பெண்ணுக்கு தான் குறிக்கணும். இப்போ நம்மளால் என்ன பண்ணுவாங்கன்னா பையனுக்கு சில பேர் மாற்றி பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. பொருத்தம் பார்த்தாலும் பெண்ணுக்கு தான் பொருத்தம், முகூர்த்தம் குறித்தாலும் பெண்ணுக்கு தான் முகூர்த்தம் வரணும். அப்போ அந்த முகூர்த்த லக்னம் குறிக்கும் போது கரெக்டான முகூர்த்தம் குறித்தாலும் ஓரளவுக்கு இது நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோன்னா காலையில் 6 to 7:30, 8 to 9:30, 10 to 11:30 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா வச்சுக்கிறீங்க. இந்த ஃபார்முலாவும் இந்த ஃபெயிலாவது முக்கிய காரணம். ஸோ இந்த ஃபார்முலா விட்டு வெளியே வாங்க. சில பேர் ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம் பண்ணுவாங்க, ஏன்னா அன்றைக்கி தான் லீவ் தான். நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக ஆட போகிறீங்க. அந்த 1000 பேர் வர்றது முக்கியம் கிடையாது. லைஃப்லாம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் பண்ணுறீங்களோ காலைல 6 to 7:30 முகூர்த்தம் பண்ணலாம், அது முக்கியமே கிடையாது. உங்களுக்கு அன்னைக்கு சில ஓரைகள் ஓடும். உங்கள் லக்னத்துக்கு அன்னைக்கு ஓர லக்னம் எந்த லக்னம் சிறப்பாக இருக்கும், இதெல்லாமே பெண்ணுக்கு தான் பார்க்கணும். அதை நீங்கள் பார்த்து ஒரு வேளை மத்தியானம் சில பேர் வரலாம், சில பேர் சாயங்காலம் வரலாம், சில பேர் ஏர்லி மார்னிங் வரும், சில பேர் மிட் நைட் வரும். நம்ம இலங்கை, கேரளா, அந்த கர்நாடகா, ஆந்திராலாம் மிட் நைட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க, திருமணம் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த மாதிரி பண்ணுறது சிறப்பு. தாலி நீங்கள் கட்டிங்க, உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து கட்டிங்க, ரிசப்ஷன் நீங்கள் பார்த்து வச்சிங்க. ஓகேங்களா? அப்போ வந்து 6 to 7:30 முகூர்த்தமாக இருக்கட்டும், 10 to 11:30 முகூர்த்தம் மட்டும் இதெல்லாம் பண்ணாதீங்க. உன்னுடைய பெண்ணோட ஜாதகத்துக்கு முகூர்த்த லக்னம் குறிக்கும் போது அது எந்த நேரத்தில் வருதோ அது லீவ்லாம் நீ பார்க்காதீங்க. நல்ல நேரம், நல்ல ஓரை, நல்ல லக்னத்தை குறித்து நீங்கள் குடும்பத்தோடு பண்ணிவிடுங்க. ஒரு நல்ல லீவ் நாளாக பார்த்து ஒரு ரிசப்ஷன் வச்சுங்க. அதனால் நீங்கள் 4 பேர் வரதை தான் பார்க்குறீங்க, நீங்கள் 4 பேர் முன்னாடி சேர்ந்து வாழ்றதை பார்க்க மாட்டீங்க. என் மாமாவுக்கு லீவ் இல்லை, என் சித்தப்பாவுக்கு லீவ் இல்லை, அவங்களாம் முடிச்சிட்டாங்க லைஃப்பை, நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறீங்க. அதனால் மற்றவங்களுக்காக திருமணம் பண்ணாதீங்க. நீங்கள் நம்ம வாழ போகிற வாழ்க்கை, நமக்காக திருமணம் பண்ணுங்கள். எந்த நேரத்தில் முகூர்த்தம் நல்லா இருக்குதோ அந்த நேரத்தை குறிங்க. இதில் ஆடி மாதம் புரட்டாசி மாதம்லாம் பார்க்கவே தேவையில்லை. ஓகேங்களா? உங்கள் முகூர்த்தம் இப்போ இன்னொன்று என்னன்னா, இன்னும் சில பேருக்கு வந்து திதி சூனியம் சொல்லிட்டு வரும், திதி சூனிய மாதம்பாங்க. இப்போ என்னென்னா சஷ்டி திதியில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவர் வந்து மேஷமும் சிம்மமும் சூனியம் அப்படிவாங்க. ஓகேங்களா? இப்போ சஷ்டி திதி ஒரு நாளைக்கு ஒரு திதி வரும், அன்னைக்கு சஷ்டி திதி அப்படின்னா அன்றைக்கி மேஷமும் சிம்மமும் திதி சூனியம்பாங்க. இப்போ ஒருத்தர் சஷ்டி திதியில் பிறந்துட்டார் அப்படின்னா இந்த மேச ராசியில் வர மாதம் அப்போ சித்திரை மாதம், சிம்ம வர மாதம் என்னன்னா ஆவணி மாதம். இந்த மாதிரி திதி சூனியம் ஆகிற மாதத்தில் திருமணம் பண்ணக்கூடாது. ஓகே, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு
ஆனா இதை பெருசா யாரும் கவனிக்கிறது இல்ல கவனிக்கணும் சார். ஏன்னா கவனிக்கணும். ஆடி மாசம் சொல்லுவாங்க, புரட்டாசி மாசம்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆணி மாசத்துலயும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. மத்தபடி மீதி எல்லா மாதங்கள்லயுமே எப்படி இருந்தாலும் ஒரு 5 முகூர்த்தம் இருக்கும், இல்ல ஒரு 10 முகூர்த்தம் இருக்கும். நீங்க சொல்றத பெருசா யாருக்கும் தெரியாது அப்படின்னு கூட தெரியாதுன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு அர்ஜென்ட்டாக போகிறாங்க, அர்ஜென்ட்டாக அதை முடிச்சுட்டு போகிறாங்க. இன்னைக்கு சாப்பாடு போகிறல செலுத்துகிற கவனத்தை வந்து இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த மாட்டேன்றாங்க. நம்ம பூமியில் பிறந்துட்டோம், லாபம் நட்டமாக வாழ தான் போகிறோம். இருந்தாலும் விதிவிலக்குன்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த விதியை விட்டுடுங்க. விதிவிலக்குன்னு 1 2 அங்கங்கே இருக்கும். கடவுள் வந்து நமக்கு தெரியாமல் நிறைய விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா நம்மளோட குரங்கு புத்தி அதை பார்க்காது, நல்லதை பார்க்காது, கெட்டதை அதிகமாக பார்க்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. அப்போது இந்த திதி சூன்யமாகிற மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யாதீர்கள். இந்த திதி சூன்யம் வந்து ஜோசியம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்போ ஜோசியம் தெரியாதவங்க என்ன பண்ணலாம்னா, பஞ்சாங்கத்தில் இருக்கும். பஞ்சாங்கத்தில் ஒரு திதிக்கு ஒரு சூன்யம்னு சொல்லிட்டு ஒரு மாதம் இருக்கும். அந்தந்த மாதத்தில் திருமணத்தை தள்ளி வச்சுருங்க. இது ஒரு நல்ல ஒரு வழி செய்யும் உங்களுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சஷ்டியில் பிறந்துட்டு சித்திரை மாதமா இல்லை ஆவணி மாதம் சூப்பர் முகூர்த்தம்பாங்க. ஆனால் அன்றைக்கி திதி சூன்யமாக இருக்கும் உனக்கு. ஸோ அன்றைக்கி கல்யாணம் பண்ணுவான். அவன் திருமணம் பண்ணதுலேருந்து வாழ்க்கை பஞ்சாயத்தாக இருக்கும். ஏன்னா அது வந்து காலபுருஷனுக்கு 1க்கும் 5க்கும் சூனியம். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. அப்போது இவனுக்கு குழந்தை பிறகுதில் பிரச்சனை கொடுக்கும், அந்த குடும்பத்தை நடத்துறதுல பிரச்சனை கொடுக்கும், சொத்து கொடுக்குறதுல பிரச்சனை கொடுக்கும். அந்த விஷயம் ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கு இவனே காரணமாயிடுவான். ஏன்னா அந்த காலபுருஷனுக்கு மேஷம் 1ஆம் வீடு, காலபுருஷனுக்கு சிம்மம் 5ஆம் வீடு. ஸோ இது சார்ந்த விஷயமே அவனை தொலைச்சிடும், ஓகேங்களா? இந்த மாதிரி இப்போ ராமர் இருக்கார் வச்சுங்களேன். இப்போ ராமரே வந்து நவமியில் பிறந்தார். இப்போ அவர் நவமியில் பிறந்த ராமருக்கு சிம்மமும் விருச்சிகமும் சூனியம் வச்சுங்க. இப்போ அவர் குழந்தை பிறந்தும் குழந்தையோட அனுபவிக்கல வாழ்க்கையை. 8ஆம் வீடு வந்து காலபுருஷனுக்கு அவமான சம்மந்தப்பட்ட இடம் வந்து விருச்சிக வீடு. இப்போ அவர் கல்யாணம் பண்ணி அவமானம் தான் பட்டார், பொண்டாட்டியை தொலைச்சிட்டாரு, நாட்டை விட்டுட்டாரு, காட்டுக்கு போயிட்டாரு, குழந்தை விட்டு வாழல. இது கடவுள் அவதாரமாக இருந்தாலும் இது பொருந்தும். ராமர் பிறந்த திதி என்னது? ராம நவமின்னு கொண்டாடுறோம், சரிங்களா? அவர் ஜாதகம் தெரியாது, லக்கணம் தெரியாது, ஆனால் நம்ம நவமின்னு கொண்டாடுறோம். அந்த நவமிக்கு சிம்மமும் விருச்சிகமும் சூனியம். ஸோ அவருக்கு என்ன ஆகிடுச்சு? காலபுருஷனுக்கு சிம்ம வீடு 5ஆம் வீடு. அவருக்கு குழந்தை இருக்குது, ஆனால் குழந்தை சந்தோஷமாக வாழ்ந்தாரா? வாழல. 8ஆம் வீடு விருச்சிக வீடு. அப்போ 8ஆம் வீடு அவமானத்தை கொடுக்கக்கூடியது, கண்டத்தை கொடுக்கக்கூடியது. இவர் திருமணம் ஆனதுலேருந்து என்ன பண்ணார்? சன்னியாசம் இதுவாக போயிட்டார், காடு மலையாக போயிட்டார், பொண்டாட்டியே ஒருத்தன் கிட்னாப் பண்ணி போயிட்டாப்புல, ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி தான் நமக்கு கெடுக்கும். அப்போது ஒரு நாளைக்கும் ஒவ்வொரு ராசிகள் சூனியம் ஆகும். அந்த மாதத்தில் திருமணத்தை தவிருங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பாயிண்ட். இதெல்லாம் உங்கள் ஜோசியர் கேளுங்க, முகூர்த்தம் குறிக்கும்போது பாருங்கள். தயவு செஞ்சு இந்த 6 7 முகூர்த்தம் குறிக்காதீங்க. உங்களுக்கு அதே மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் உகந்த நாளாக இருக்கும், ஓகேங்களா? அந்த நாளையும் தேர்ந்தெடுங்க. இப்போ வளர்பிற திங்கள், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 4 நாளில் மட்டும் திருமணம் பண்ணுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை திருமணத்தை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதுவும் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஒரு 10 திருமணம் பார்க்குறோம் அப்படின்னா அதில் ஏறக்குறைய 7 திருமணம் வந்து சந்தோஷமாக இல்லை. ஏன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை திருமணம் பண்ணுறதெல்லாம் தயவு செய்து இந்த சேனலை பார்க்குறவங்க நான் ஒரு வேண்டுதலாக வைக்கிறேன். உங்கள் பெண்ணுக்கும் மகனுக்கும் திருமண பொருத்தம் முகூர்த்த லக்னம் சரியாக குறிச்சிக்கங்க. சொந்த பந்தம் வர்றது முக்கியமே கிடையாது. அவங்கள சிறப்பாக கவனிக்கலாம். நல்ல நாளாக பார்த்து, முகூர்த்தம் இல்லாத நாளை பார்த்து நல்ல சாப்பாடு போட்டு விருந்து கொடுத்து அனுப்பலாம். ஆனால் இந்த ஜோடிகள் காலம் ஃபுல்லாக வாழணும். இப்போ இது 80க்கு முன்னாடி அப்படின்றது வேறு விஷயம். அன்னைக்கு நடந்த கோச்சாரங்களே வேறு. அன்னைக்கு ஜாதகம் பார்க்கல போல கல்யாணம் பண்ணான்னா அன்னைக்கு கோச்சாரங்கள் வேறு. இந்த 92K கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். திருமணம் ஸ்மூத்தாக போகுதுன்னா இல்லை. திருமணம் பண்ணி 6 மாதம் அதுக்குள்ளேயே இவங்களுக்குள்ளே ஈகோ கிளாஷ் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு 10 பொருத்தத்தை ஒரு பக்கம் பாருங்கள். அதையும் தாண்டி கட்ட பொருத்தம் பாருங்கள். உங்கள் திதி மாதம், திதி சூன்யமாகிற மாதத்தை பாருங்கள். முகூர்த்த லக்கணம் மிக மிக முக்கியம். கண்டிப்பா சார். இந்த 2025ல நிறைய பேருக்கு இந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், முக்கியமா கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது ஆசை. கடந்த வருடம் 2024ல இதே பிப்ரவரி மாசம் ஒரு 5000 ரூபாய் இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு கிராம். ஆனா அதே ஒரே வருடம் இந்த பிப்ரவரி மாசம் ஆல்மோஸ்ட் 8160 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. கேட்கும் போதே பிரமிப்பாவும் வியப்பாவும் இருக்கு. இன்னும் எவ்வளவு பாப்போம் இந்த 2025ல கோல்டோட விலை ஏறுமா இறங்குமா அப்படின்ட்டு நம்மளோட சேனல்ல நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள ஒரு சில பேருடைய கேள்வி இதுவா இருக்கு. ஸோ இந்த 2025ல இந்த தங்கத்தோட நிலவரம் என்னவா இருக்கும் சார்? இப்போ ஒண்ணு அடுத்த ஒரு சித்திரை மாசத்துக்குள்ளாரியே ஏறக்குறைய 10 ரூபா வந்துடும் ஒரு கிராம். ஆமா. இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணீங்கன்னா 2 விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்னு லேண்டு, இன்னொன்னு ஜுவல்.
நகையில இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதான் பெஸ்ட். 10,000 ரூபாய் வரைக்கும் ஆயிடுச்சு சார். எங்க இருந்து சார் இன்வெஸ்ட் பண்ணுவோம்? வேற வழி கிடையாதுமா. நம்ம வந்து ஒரு பணத்தை சேர்த்து வைக்கணும். இப்போ வீட்டில் வச்சாலும் அது ஒன்றும் உற்பத்தி பண்ண போதில்லை. பணத்தை பொட்டியில் வைக்கிறனால ஒரு யூஸும் கிடையாது. அது குட்டி போட போக கிடையாது. பணத்தை வச்சுட்டு மயில் இறக்க வச்சா குட்டி போடுமானா கிடையாது. அப்போ என்னன்னா இதெல்லாம் ஒரு முதலீடு பண்ணால் மட்டும்தான் அது ரெட்டிப்பாகும். இப்போ மனுஷனுடைய இயல்பு என்னன்னா, ஒன்று சீட்டு போடணும், இல்லை ஷேர் மார்க்கெட்டில் போடணும், இல்லை தங்கம் வாங்கணும், இல்லை இடம் வாங்கணும். இது எதுக்குன்னா முதலீடு. நம்மளோட சந்ததிகள் நமக்கு பின்பு அதை பயன்படுத்திக்கிறதும், இல்லை நமக்கே ஏதோ பிரச்சனை அப்படிங்கும் போதும் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10,000 கட்ட நம்ம பீரோவில் வச்சோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது 10,000 தான் இருக்கும். அது மணி வேல்யூ உங்களுக்கு குறைஞ்சிடும். அதே ஒரு 10,000 1 கிராம் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கணும்னா அது 20,000 வேல்யூ இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வருஷம் அடுத்த 2.5 வருஷத்துக்கு ஷேர் மார்க்கெட்டில் பெருசாக முதலீடு செய்யாதீர்கள். ஷேர் மார்க்கெட் மட்டும் கிடையாது, இப்போ அந்த மற்றபடி இந்த சீட்டு கம்பெனிலாம் தெரியுங்களா, சீட்டு கம்பெனி, அதே மாதிரி இந்த MLM மாதிரி சில விஷயங்கள்லாம் கம்பெனிலாம் வரும். நீங்கள் இதில் முதலீடு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் தரோம், இவ்வளோ % வட்டி தரோம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் முடிவு பண்ணால் இன்றைக்கி மாதத்தவணையில் வீட்டு மனையே இருக்குது. மாதம் 10,000 கட்டுற மாதிரி, ஒரு 5,000 கட்டுற மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் அதில் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நகையை வாங்கி போடுங்க. ஒரு கிராம் வாங்கி போட தப்பே கிடையாது. இல்லையா, இப்போ நிறையா நகை கட்டுறது வந்து சீட்டு இருக்குது. மந்த்லி உங்களால் இவ்வளோ தான் கட்டணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ கட்டிங்களோ அன்னைக்கு என்ன கிராமோ அது ஆட் ஆகிடும். நீ 1 கிராம் உங்களை 5,000 கட்டிங்கன்னா அந்த 5,000க்கு உண்டான கிராம் ஆட் ஆகிடும். இந்த மாதிரி நகையிலையும் மண்ணிலையும் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் தயவு செஞ்சு அடுத்த 2.5 ஆண்டுகள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரி தேவையில்லாத சீட்டு கம்பெனிலையோ உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சொல்லுவாங்க, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், இதில் நீ முதலீடு பண்ணால் உங்களுக்கு ரெட்டிப்பாக வரும், நீங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 200 ரூபா வரும்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அதுலேயும் நீங்கள் தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது எல்லாமே நீங்கள் ஏமாறுவீங்க. இந்த சனி பகவான் மீனத்தை விட்டு போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஏமாற்றங்கள் ஒரு மாயை, நம்ம சார்ந்தவரே நம்மளை ஏமாற்றுவாங்க. கண்டிப்பாக சார். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஃபோன்பே, கூகுள் பே இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. இனிமேல் அடுத்தடுத்த ஒரு நாட்களெல்லாம் இந்த மாதிரி விஷயம் நிறைய ஏமாற்றம் நடக்கும். இப்போ இந்த 5 ரூபா நோட்டு, 1 ரூபா நோட்லாம் கொடுத்தா 1 லட்ச ரூபா தருவாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறினா, ஒன்று நல்லா அறிவாக சிந்திச்சு உழைச்சி முன்னேறலாம். இன்னொன்று நம்ம மூதாதையர்கள் சம்பாதிச்ச சொத்தை அதை பாதுகாத்து முன்னேறலாம். இந்த மாதிரி குறுக்கு வழியில் போய்ட்டு முன்னேற நினச்சிங்கன்னா நமக்கு லாஸ் தான் அது. ஸோ நகையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நகை எவ்வளோ வேணாலும் பரவாயில்ல, உங்களை எவ்வளோ பணம் கிடைக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணே வாங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா சார். நிறைய பேர் இந்த 2025 போர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க ஏற்கனவே வந்து இலங்கை அழிஞ்சிரும்னு நிறைய பேர் சொன்னாலும் அப்படியெல்லாம் கிடையாது, நிறைய நெகட்டிவா இந்த மாதிரி விஷயங்கள் பரவுது, ஆனா அது கிடையாது, அது உண்மை கிடையாதுன்னு உடைச்சு பேசியிருந்தீங்க. இப்போ இந்த போர் வரும் அப்படின்னு சொல்றாங்க, இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? உலக போரை பற்றி நிறைய பேர் சில விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. இந்த 2025 ஆண்டு கண்டிப்பாக 3ஆம் உலக போர் வராது. சிறு சிறு பிரச்சனைகள் வரும், நாடுக்குள்ளே சிறு சிறு பிரச்சனை வரும், கலவரம் வரும், அந்த சிறு சிறு நாடாக தான் வருமே தவிர ஒட்டு மொத்தமாக இது உலக போராக மாறுறதுக்குள்ள சாத்தியக்கூறு இந்த ஆண்டும் கண்டிப்பாக கிடையாது. மக்களும் அதை நினச்சி யாரும் பயப்பட வேண்டியதும் கிடையாது. அதனால் உலகப்போர் கண்டிப்பாக வராது. குட்டி குட்டி போர்கள் நாடுகளுக்கிடையே வரும். சில நாட்டில் வந்து அங்கே வந்து 104 பண்ணலாம், அங்கே சில விலைவாசி ஏற்றம் வரலாம், அதெல்லாம் நடக்கும். தவிர உலக அளவில் உலகப்போர் கண்டிப்பாக வரதுக்கு சாத்தியக்கூறு 100% கிடையாது.